இந்த உலகை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரோடு பக்கபலமாக நின்று தங்களுடைய வாழ்நாட்களை அல்லாஹுடைய பாதையில் செலவழித்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், நல்லடியார்கள், இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உண்மையான முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நோட்டமாக. எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த வாரத்தின் ஜும்மாவின் தலைப்பாக இன்றைய உலகமும் இளமையின் போராட்டமும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் எல்லாம் வாழுகின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டு எந்த அளவுக்கு வசதிகள் படைத்திருந்தாலும், வானளவுக்கு நாம் உயர்ந்திருந்தாலும், எல்லா மனிதர்களும் தங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலகம் என்பது சோதனை களம்தான். எவ்வளவு விஞ்ஞான உயர்வுகளை நாம் அடைந்தாலும் எட்டினாலும் சரி, எல்லோருக்கும் இந்த உலகம் சோதனை களம். அது யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நியதியை வைத்துதான் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கின்றான். இந்த உலகம் உங்களுக்கு ஒரு சோதனை களமாக ஆக்கப்படும். இந்த உலகம் என்பதே உங்களுக்கு சோதனை களம் என்பதை சொல்லிதான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். தன்னுடைய அருமறையாம் திருமறையில் சொல்லும் பொழுது 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம், அல்லாஹ் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும், அவன் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்தது உங்களை சோதிப்பதற்காக தான், நம்மை சோதிப்பதற்காக தான். சோதனையான இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். அப்படி வாழுகின்ற நாம் அந்த சோதனையிலும் போராட்டத்திலும் வென்று வருவது என்பது ஈமானிய உறுதியில் இருக்கிறது. எனது ஈமானிய உறுதி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தை நான் வென்று நாளை மறுமையில் சுபிட்சத்தை அடையலாம் என்பது இஸ்லாம் நமக்கு வரையறுத்து சொல்லக்கூடிய ஒரு அழகிய வாழ்வு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் சொல்லும் பொழுது, வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் சோதனைகளையும் போராட்டங்களையும் நாம் ஏற்படுத்துவது என்பது, இப்படிப்பட்ட காலங்கள் என்பது நாம் மாறி மாறி கொண்டு வருகின்ற காலங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சோதனையான காலங்கள் உங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இந்த உலகத்தில் போராட்டத்திற்கு ஆளாக்கப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய நியதியை நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டான். வாழுகின்ற நாம், வளரும் இளமை தலைமுறையினர் என்று சொல்லுகின்ற வாலிபர்களும் குழந்தைகளும் இன்றைக்கு எந்த அளவுக்கு போராட்டங்களுக்கு மத்தியில் வாழுகின்றார்கள். ஒரு வாலிபனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு போராட்டத்திற்கான வாழ்க்கையாக இருக்கிறது தெரியுமா? அவன் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதிலும், தன்னுடைய ஈமானை பக்குவப்படுத்திக் கொள்வதிலும், தான் ஒரு முஸ்லீமாக நல்லவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து எடுப்பது என்பது அவனுக்கு சிரமமாக இருக்கிறது. 15 வயது 16 வயதை அடைந்த ஒரு வாலிபன், டீனேஜ் என்கின்ற வயதில் இருக்கக்கூடிய சிறார்கள், குழந்தைகள், பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு தங்களை நல்லவர்களாக மேன்மைப்படுத்திக் கொள்வதில் போராட்டங்களை கடந்து வருகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லும் பொழுது இந்த இளமை பருவத்தை மிகுந்த பலசாலியான பருவமாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஹலக்கக்கும், உங்களை அவன் படைத்தான், பலகீனத்தில் இருந்து உங்களை படைத்தான். நீங்கள் குழந்தையாக இருந்தீர்கள், தாயினுடைய கருவயிற்றில் குழந்தையாக இருந்து அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்தீர்கள். எந்த பலமோ, எந்த சக்தியோ, எந்த உந்துகோலோ இல்லாமல் நீங்கள் குழந்தை பருவமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பலமான ஒரு பருவத்தை கொடுத்தான்.
அவன்தான் உங்களுக்கு அந்த பருவத்தை கொடுத்தான். அந்த பருவத்தை நீங்கள் சீரும் சிறப்புமாக நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இளமை பருவம் என்பது வெறுமனே நாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கழிக்கின்ற நாட்களை போன்றல்ல. ஒரு வாலிபன் இளமை பருவத்தை கழிப்பது என்பது அவருடைய வாழ்நாளில் ஒரு நாள் என்பது பல யுகங்களுக்கு பன்மடங்காக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு ஒரு வாலிபன் வெளியே சென்று விட்டு வீடுக்கு திரும்பும் அளவுக்கு அவன் எத்தனை பாவச் செயல்களில் ஈடுபடுகின்றான், எத்தனை குற்றங்களுக்கு அவன் ஆளாக்கப்படுகின்றான், எத்தனை சோதனைகளுக்கு அவன் ஆளாக்கப்படுகின்றான். ஒரு வாலிபன் இந்த உலகத்தில் கால் எடுத்து வைக்கும் பொழுது அவனுடைய ஈமானுடைய தரத்தை இன்றைக்கு அவன் இழக்கக்கூடிய நேரத்தில் தான் அவனுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஈமான் இல்லாமல் எத்தனை வாலிபர்கள் இன்றைக்கு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். விஞ்ஞானத்தில் நாங்கள் உயர்ந்து விட்டோம், எங்களிடத்தில் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது என்று மார்த்தட்டுகின்ற நாம் தான் இளமை சமுதாயத்தை இன்றைக்கு அதலபாதாளத்தில் தள்ளிக் கொண்டிருக்கின்றோம். வாலிபர்கள் செல்கின்ற பாதை எங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள்? நம் வீட்டு பிள்ளைகள், நம்முடைய குடும்ப உறவினர்கள், குடும்ப உறவினுடைய பிள்ளைகள், குழந்தைகள் இன்றைக்கு வழி தவறி ஏதோ ஒரு பாதையின் பால் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் கேட்கின்றான், அல்லாஹுடைய பாதையை விட்டுவிட்டு, திருக்குரானை விட்டுவிட்டு, மார்க்கத்தை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எச்சரிக்கின்றான், நீங்கள் செல்லுகின்ற பாதை சரியான பாதையாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5ற்கு முன் 5ஐ நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 5 விடயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன் 5 விடயங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒன்று என்ன தெரியுமா? முதுமையை நீங்கள் அடைவதற்கு முன்னால் உங்களுக்கு வழங்கப்பட்ட இளமையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய இளமையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், இளமையை பக்குவப்படுத்துவதில், இளமையை தக்க வைத்துக் கொள்வதில், சரியானவனாக, நேர்த்தியானவனாக, நேரிய பாதையில் நடை போடுவதில் நான் நல்லவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வளரும் சமுதாயத்தை நாம் இன்றைக்கு உருவாக்க வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள் எதுவெல்லாம் இன்றைக்கு அவளுக்கு சந்தோஷத்தை அளிக்குமோ, எதுவெல்லாம் அவளுக்கு நிம்மதியை தரும் என்று இன்றைக்கு அதல பாதாளத்தில் விழுகின்ற செயல்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு, அதையெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அதில்தான் எங்களுக்கு சுகம் கிடைக்கின்றது, அதில்தான் நாங்கள் வெற்றியாளராக மாறிவிடுவோம், அது இல்லை என்றால் நாங்கள் தோற்று விடுவோம், எங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்று இன்றைக்கு இளமை சமுதாயத்தினர் தவறுகளிலும் அவருடைய வாழ்க்கையை போராட்ட களங்களில் ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மதுவில் ஒரு வாலிபன் விழுந்து அவருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய அளவுக்கு மதுவுக்கு அடிமையாகின்றான். போதை பழக்க வழக்கங்களுக்கு மனிதன் அடிமையாகின்றான். 2 நாட்களுக்கு முன்னால் கோவை மாநகரில் ஒரு விபத்து ஏற்படுகிறது. ஒரு வாலிபன் அதிவேகத்தில் வந்து வாகன விபத்து ஏற்படுகிறது. அந்த வாகன விபத்தின் மூலமாக அந்த வாலிபன் உயிரை விடுகின்றான். அவனுடைய உயிர் பறிக்கப்படுகிறது. காரணம் கேட்டால் அவன் போதையில் இருந்தான். யோசனை செய்து பாருங்கள், வாகனத்தை ஓட்டும் பொழுது எந்த மனோநிலையில் மாணவர்கள் இன்றைக்கு வாகனத்தை ஓட்டுகின்றார்கள்? நம்ம எல்லாம் கண்கூடாக பார்க்கின்றோமே. யோசனை செய்து பாருங்கள், எம்முடைய வளரும் சமுதாயத்தினர் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவது என்பது நாளை அவருடைய மறுமை வாழ்க்கைக்கு அது சரியாக இருக்குமா? எனது பிள்ளை, எனது குடும்ப உறுப்பினருடைய பிள்ளை, எனது நண்பருடைய மகன் இப்படிப்பட்ட அநாகரிக செயல்களில் அவர்கள் ஈடுபடும் பொழுது ஈமானை சுமந்திருக்கக்கூடிய உள்ளத்தில் இந்த உலகத்தின் ஆசையும் மோகமும் அதிகமாகிவிட்டதால் அவனுடைய மறுமை வாழ்க்கை நாளை எப்படி இருக்கும், அதை பற்றிய அச்சத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டி இருக்கின்றோமா? எனது பிள்ளைக்கு நான் ஈமானை எந்த அளவுக்கு கொடுத்திருக்கின்றேன்? நான் பெற்றால் போதும், நான் ஈமானோடு இருந்தால் போதும் என்றே வாழ்ந்து விடுகின்றோம். ஆனால்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்காமல் அவருடைய வாழ்க்கை அங்கே முடிவு செய்யப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, லன் தஸூலு கதமன், ஒரு மனிதனுடைய பாதங்கள் நகரவே நகராது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4 கேள்விகளை நாளை மறுமையில் கேட்காமல், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த அடியானுடைய பாதமும் நகராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதில் 2 முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? உன் வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய்? யாராக இருந்தாலும் கேட்கப்படும். உன் வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய்? நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, வயோதிகத்தில் இருக்கக்கூடிய முதுமையை அடைந்த வயோதிகராக இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் அல்லாஹ் கேட்பான், உனது வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய்? அதிலும் குறிப்பாக நமது வாழ்நாளில் நாம் கழித்த இளமையை குறித்து கேள்வி கேட்கப்படுவோம். ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை எப்படி கழித்தாய் என்கின்ற கேள்வியை விட்டுவிட்டு அந்த கேள்வியின் ஒரு பகுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அன் ஷபாபிஹி ஃபீமா அஃப்லா, உனது இளமையை நீ எப்படி கழித்தாய்? உனது இளமையை நீ எப்படி உருவாக்கினாய்? நீ எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாய் என்பதை அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்கும் பொழுது, இளமையை கழித்திருக்கக்கூடிய நாம், இன்றைக்கு இளமையோடு வாழ்கின்ற வாலிபர்கள் நாளை மறுமையில் இதே நிலையில் கொண்டு வரப்பட்டால், இதே நிலைமையில் மதுவோடும் மாதுவோடும் போதைக்கும் இன்றைக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை குலைத்த ஒரு மனிதன், வாலிபன், நாளை மறுமையில் இதே நிலையில் எழுப்பப்பட்டு அவனுடைய இறைவன் முன்னால் நிற்கப்படும் பொழுது இந்த கேள்விக்கு அவன் என்ன பதில் தருவான்? இன்றைக்கு வாலிபர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் கூட சரிவர இருப்பது கிடையாது. எனது நண்பன் என்று யாரை நான் கை காட்டுகின்றேனோ அவன் என்னை விட கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நான் யாரை நண்பனாக காட்டுகின்றேனோ அவன் என்னை விட இந்த உலகத்தில் கேவலமாக எதுவெல்லாம் ஹராமோ, எதுவெல்லாம் இறைவனுக்கு பிடிக்காதோ எல்லாவற்றையும் செய்து கொண்டே முஸ்லிம்கள் என்கின்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, மாற்றாருடைய சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, இளமையை பாதுகாப்பதற்கு நாம் என்ன முயற்சி செய்து விட்டோம்? யோசனை செய்து பாருங்கள். நம்முடைய இளமையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இளமை என்பது வெறுமனே இந்த உலகத்தில் நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வாழ்க்கை அல்ல, அது ஒரு போராட்டம். இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்ந்தெல்லாம் நினைச்சா கண்டிப்பா வாழ முடியாது, யாராலையும் முடியாது. எவரும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்தது இல்லை. இறைவனுடைய கருணை அவர்களுக்கு கிடைக்க பெற்றாலே தவிர. அல்லாஹுடைய தூதருக்கு சோதனை வராமல் இருந்ததா? நமக்கு சோதனை வராமல் இருக்கின்றதா? போராட்டங்களை மேற்கொள்ளாமல் வாழ்கின்றோமா? யோசனை செய்து பாருங்கள். ஆனால் நாளை மறுமையில் நாம் எல்லோரும் எழுப்பப்படுகின்ற நேரத்தில், நம்முடைய தலைக்கு அருகாமையில் சூரியன் கொண்டு வரப்படும் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அரிசின் கீழ் 7 கூட்டத்தாருக்கு இறைவன் நிழல் தருவான் என்று சொல்கின்றானே, அந்த நிழலை பெறுகின்ற ஒரு கூட்டம் யார் தெரியுமா? வாலிபர்கள். அல்லாஹுடைய இல்லத்தில் மார்க்கத்திற்காக, ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக தனக்கு தந்த இளமையை அல்லாஹுடைய பாதையில் செலவிட்ட, பள்ளிவாசலோடு தொடர்பு இருந்த இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் பள்ளிவாசலில் இருக்கின்றார்கள்? ஜும்மா தொழுகைக்கு வரும் பொழுது கூட எத்தனை வாலிபர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள்? பள்ளிக்கூடங்களில் நிகழ்ச்சி நடந்தால் அதற்காக மெனக்கெட்டு சொல்கின்றோம். நடு ரோட்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தால் அதற்காக மெனக்கெட்டு செல்கின்றோம். இறைவனுடைய பள்ளியில் இறைவனை தொழுவதற்காக, தன்னுடைய நெற்றியை சஜிதாக்களில் வீழ்த்துவதற்காக எத்தனை வாலிபர்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றார்கள். எத்தனை வாலிபர்களை நம்முடைய குடும்பத்திலிருந்து நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாலிபன் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிழலே இல்லாத அந்த நாளில் அவனுடைய அர்ஷின் கீழ் அந்த வாலிபர்களுக்கு நிழல் கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள்.
எனவே இளமை காலம் என்பது ஒரு போராட்டத்திற்கான காலம்தான். அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நாம் கடக்கின்ற பாதைகளை போன்று அந்த பாதை அல்ல. அந்த பாதையில் பலம் இருக்கும், பக்குவம் இருக்காது. அது போன்று ஆசைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும், பலவிதமான தேட்டங்கள் இருக்கும், வாழ்க்கையை முன்னேறிவிடலாம் என்கின்ற பல சிந்தனைகள் இருக்கும். அதல பாதாளத்திற்கு விழக்கூடிய பல காரியங்கள் அவன் கண் முன்னால் காட்டப்படும். அதையெல்லாம் துடைத்தெறிந்து என் வாழ்க்கைக்கு எது உறுதுணையாக இருக்கும், எனது வாழ்க்கையை நான் எப்படி தீர்மானிக்க வேண்டும், நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நேரிய பாதையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை சமுதாயத்தை எப்படி கணித்தார்களோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை சமுதாயமான சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட உத்வேகத்தை கொடுத்தார்களோ, அதே போன்ற உத்வேகத்தை நானும் பெற்று ஈமானுக்காக, இறையச்சத்திற்காக எனது வாழ்க்கையை செலவிடுவேன் என்று ஒரு வாலிபன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனை விட மிகப்பெரிய பாக்கியசாலி இன்றைய காலகட்டத்தில் யாரும் இருக்க முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நமது வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாலிபர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது. வாலிபர்களை திருத்த வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கின்றோம். எனவே வாலிபர்களாக வாழ்கின்ற இளமை சமுதாயத்தினரை நாம் பக்குவப்படுத்தி அவர்களை நேரிய வழியில் கொண்டு செல்லுகின்ற மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட பொறுப்பில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல மனிதர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.